ஹலோ ஆல். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வெறும் தோசைன்னு சொன்னால் ஒரு மாதிரி போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதே இது ஆனியன் தோசை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி உடனே சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் வந்து சாம்பார் சட்னியோட ஆனியன் தோசை பண்ணும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆனியனை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப கட் பண்ணிப்பேன். பொதுவாக ஆனியன் தோசைன்னா அப்படியே டேரெக்டாக தோசை மேலே போடுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஆயில் விட்டு பேனில் நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும் எப்போவுமே. கொஞ்சம் லைட்டாக வதக்கி போட்டால் தான் அந்த ஆனியனோட டேஸ்ட் வந்து நம்ம தோசையோடு சாப்பிடும்போது நல்லா கிடைக்கும். இல்லாட்டி கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி லைட்டாக அந்த டிரான்ஸ்பரண்ட்டு வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். 2 நிமிஷம் வதக்குனா போதும். நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்து வச்சுட்டு தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். கல் வந்து நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் தடிமனாக நான் தோசை போடுவேன். ஊத்தப்பம் ஸ்டைலில் தான். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் பண்ணுவேன். அதில் வந்து கொஞ்சம் அது வந்து வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து நான் வதக்கி வச்ச வெங்காயத்தை போடுவேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணால் நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக 2 சைடும் புரட்டி எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆனியன் தோசை வந்து நல்லா ரெடி ஆயிரும். கொஞ்சம் ஓரத்துலலாம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நல்லாவே விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து சாம்பார் அப்புறம் வந்து ஆந்திரா கார சட்னி அந்த 2ம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு. அந்த சட்னி பண்ணி சாப்பிடுங்க. சாம்பாரோட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஆல்.